இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கா விசா கட்டணத்தை உயர்த்தியதால் ஆதாயம் தேடும் சீனா. திறன் சார்ந்த பணியாளர்களை ஈர்க்க கே விசா அறிமுகம். ஒரே பயணச்சீட்டில் அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் பயணிக்கும் வசதி. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை ஒன்று செயலி தொடக்கம். இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு. வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், சிமெண்ட் விலை குறைந்ததால் நிம்மதி. வங்கக்கடலில் 25ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 3 நாட்கள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவின் H1B விசாவை பெறுவதில் நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு போட்டியாக கே விசாவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள மென்பொருள் நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் நிதி மேலாண்மை நிறுவனங்களில் இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையில் பணியாற்றி வருகின்றனர். அமெரிக்காவில் தங்கி பணியாற்ற விரும்பும் பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவில் பணியாற்றும் சீனா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த திறன் சார்ந்த பணியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர்கள் மாற்று வழியை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள திறமையான ஊழியர்கள் தங்கள் நாட்டில் பணியாற்ற ஏதுவாக கே விசாவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள் சீன பல்கலைக்கழகங்களில் பயில்வதற்கும் சீனாவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கும் வசதியாக கே விசா அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. விண்ணப்பதாரர்களுக்கு சீன அதிகாரிகள் வகுத்துள்ள தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சீனாவில் உள்ள ஒரு நிறுவனமோ அல்லது கல்வி நிறுவனமோ ஸ்பான்சர் செய்ய தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்று ஷாங்காயை தலைமையிடமாக கொண்ட ப்ளூ ஓஷன் அட்வைசர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கென்ட் கெடல் எச்சரித்துள்ளார். H1B விசா கட்டணத்தை உயர்த்தியதன் மூலம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களை சீனாவுக்கு அமெரிக்கா தாரை பார்க்க உள்ளதாக பல்துறை நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான மென்பொருள் நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து திறன் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை குறைத்துக் கொண்டுள்ளதாக இந்த துறையின் அமைப்பான நாஸ்காம் கூறியுள்ளது. அதற்கு பதிலாக அமெரிக்காவில் உள்ள பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை பணியமர்த்துவது அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே பயணச்சீட்டில் அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் பயணம் செய்வதற்கான சென்னை ஒன்று செல்போன் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் 2வது ஆணையக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு தளங்களில் செயல்படக்கூடிய சென்னை ஒன்று செயலியை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பேருந்துகள், புறநகர் ரயில், மெட்ரோ ரயில்களின் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்வதுடன் UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பெறும் ஒரே பயணச்சீட்டை கொண்டு அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்ய முடியும். ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த செயலி மூலம் வரும் 1ஆம் தேதியிலிருந்து பொதுமக்கள் பயணம் செய்யலாம். இதைத் தொடர்ந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் சதுரங்க வீராங்கனை வைஷாலி, கால்பந்து வீராங்கனை சுமித்ரா, கூடைப்பந்து வீராங்கனை சத்யா, பாய்மர படகு போட்டி வீரர் சித்ரேஷ் தத்தா ஆகியோருக்கு அரசு துறைகளில் பணி நியமன ஆணைகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 13 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய அவர் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1231 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் நியமன ஆணைகளை வழங்கினார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் 21,85 லட்சம் ரூபாயில் கட்டப்பட உள்ள மாநில பயிற்சி கழகத்துக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி 97,65 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 342 காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல் நிலையங்களை திறந்து வைத்தார். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்த முதலமைச்சர் 61,44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சமூக நீதி விடுதி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சிமெண்ட், பால் பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மத்திய பாஜக அரசால் 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு புறம் மாநிலங்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதுடன் மற்றொரு புறம் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தது. இதனையடுத்து 5, 12, 18, 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று மாநில அரசுகள் வலியுறுத்தி வந்தன.
இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என பிரதமர் திரு மோடி அறிவித்தார். அதன்படி 12 மற்றும் 28% வரி விதிப்பு கைவிடப்பட்டு இனிமேல் 5 மற்றும் 12% வரி மட்டுமே வசூலிக்க கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி பென்சில், நோட்டு புத்தகம், உயிர்காக்கும் மருந்துகள், கோதுமை மாவு, மைதா மாவு, சப்பாத்தி, பீட்சா, பரோட்டா, பனீர், மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு ஆகியவற்றுக்கு வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நெய், வெண்ணெய், செறிவூட்டப்பட்ட பால், உலர் பழங்கள், முகப்பவுடர், குளியல் சோப்பு, பால் பாட்டில், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றுக்கு விதிக்கப்பட்ட வரி 5% குறைக்கப்பட்டது. சிமெண்ட், ஏசி, வாஷிங் மிஷின், தொலைக்காட்சி, இலகு ரக கார்கள், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் 357 பொருட்களின் விலை குறைந்துள்ளது. 28%ங்கிறது டிவி, ஏசி, டிஷ்வாஷர் 3க்கும் இருந்துச்சு. அது அப்படியே இப்போ 18% இருக்குது. மற்றபடி குக்கர் ஐட்டம்ஸ், குக்கர், ப்ரெஷர் குக்கர், பெட்ஷீட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு 12%லேருந்து 5% ஆயிருக்கு. ஏசி பார்த்தீங்கன்னா மினிமம் 3000லேருந்து 6000 வரைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்றாப்புல 1 டன், 1.5 டன், 2 டன் இதுக்கு ஏற்றாப்புல டவர் ஏசி அந்த வேரியேஷன் ரேட்டுக்கு ஏற்றாப்புல ரேட்டு குறைஞ்சிருக்குது. 3000லேருந்து 16000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு டிவிக்கும் ரேட்டு டிஃபரன்ஸ் வந்துருக்குது. சிமெண்ட் மீதான வரி 28 இருந்து 18% குறைந்துள்ளதால் மூட்டைக்கு 30 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. இதனால் கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களும் சொந்தமாக வீடு கட்டுபவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அசோசியேஷன் மூலியமாகவும் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணியிருக்கோம். வரி குறைப்புக்காண்டி பண்ணியிருக்கோம். இதன் மூலயமா மக்களையும் ஒன்றிணைச்சு மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சதன் மூலயமா எல்லாரும் ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு வரும். உறுதியாக கட்டிட தொழில் நல்ல சிறப்பாகவே இனிமேல் நல்லா இருக்கும். ஜிஎஸ்டி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நிறுவனம் பால் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது. 200 கிராம் பனீர் விலை 120 ரூபாயில் இருந்து 110 ரூபாயாகவும், 500 கிராம் பனீர் விலை 300 ரூபாயில் இருந்து 275 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் நெய் விலை 690 ரூபாயில் இருந்து 650 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் புகையிலை, பான் மசாலா, சிகரெட், குளிர்பானங்கள், 350 சிசிக்கும் அதிகமான திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்டவற்றிற்கான வரி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் வரும் 26, 27ஆம் தேதிகளிலும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக நேற்று மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கல்லூர் கிராமத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீதிகளிலும் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். செங்கம் அருகே உள்ள 119 அடி உயர சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 114 அடியை தாண்டிய நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 1770 கன அடியாக உள்ளது. எனவே பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆற்றின் நடுவே உள்ள சென்னியம்மன் கோயிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தென் தமிழக பகுதிகள் மற்றும் ஆந்திர பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த நாள் அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு விதிகளை மீறி அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்கள் பணக்காரர்களாகவோ அரசியல் பின்புலம் உள்ளவர்களாகவோ இருந்தால் காவல்துறை பல்லிழந்த புலி போல் செயல்படுவதாக சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிலாஸ்பூரில் பிறந்தநாள் கொண்டாட பண்ணை வீட்டுக்கு சென்ற இளைஞர்கள் சிலர் கார்களின் மீது நின்றும் ஜன்னல் வழியாக வெளியேறியும் சாகசம் செய்ததுடன் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வேகமாக செலுத்தினர். அந்த இளைஞர்கள் பயன்படுத்திய 18 கார்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது குறித்து நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்தது. அப்போது தலைமை நீதிபதி திரு ரமேஷ் சின்ஹா, நீதிபதி திரு பிபு தத்தா குரு ஆகியோர் அமர்வு காவல்துறையின் கோபாவேசம் என்பது ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் மீதுதான் செல்லுபடியாகிறது என்று குறிப்பிட்டது.
குற்றம் இழைத்த ஒருவர் பணபலம் படைத்தவராகவோ அரசியல் பின்புலம் கொண்டவராகவோ இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் பல்கிழந்த புலி போல மாறிவிடுவதாக நீதிபதிகள் விமர்சித்தனர். போக்குவரத்து விதிகளை மீறும் அத்தகைய வசதி படைத்தவர்களுக்கு மிக குறைந்த அபராதம் விதித்து வாகனங்களை திரும்ப ஒப்படைத்து விடுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மற்ற வாகன ஓட்டிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்டப்பிரிவுகள் கீழ் வழக்கு தொடர காவல்துறையினரை எது தடுக்கிறது என்று புரிந்து கொள்வது கடினமாக இருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். இதுபோன்ற விதிகளை மீறுபவர்களுக்கு காவல்துறை எடுக்கும் நடவடிக்கை வாழ்நாள் முழுக்க பாடமாக இருக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் குறிப்பிட்ட வழக்கில் காவல்துறையின் நடவடிக்கை வெறும் கண்துடைப்பாகவே இருப்பதாகவும் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 18 கார்களை விடுவிக்க கூடாது என்ற நீதிபதிகள் விதிகளை மீறியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் முதல் ட்ரோன் கமாண்டோ பிரிவு விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக மத்திய பிரதேசத்தில் கடந்த மாதம் தொடங்கப்பட்ட பயிற்சி பள்ளியில் 47 வீரர்கள் ட்ரோன்களை இயக்கவும் எதிரியின் ஆளில்லா விமானங்களை இடைமறித்து தாக்கவும் பயிற்சி பெற்று வருகின்றனர். இன்னும் 5 வாரங்களில் இவர்கள் பயிற்சியை நிறைவு செய்ய உள்ளனர். தமிழ்நாடு கல்வியில் செய்த சாதனைகள் குறித்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற கொண்டாட்ட நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட 7 திட்டங்களை உள்ளடக்கி நடைபெறும் நிகழ்ச்சியில் பயன் பெற்றவர்களும் சாதனையாளர்களும் பேச உள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா கூறினார். இதில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். புதுச்சேரியில் மின்துறையை தனியாருக்கு ஒப்படைப்பதை அம்மாநில அரசு முற்றிலுமாக கைவிட வேண்டுமென பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மக்களின் வரிப்பணத்திலிருந்து மின்துறைக்கு 1000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு 30,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் லாபகரமாக இயங்கி வரும் மின் விநியோக நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பது சரியானது அல்ல என்று திரு ராமதாஸ் கூறியுள்ளார். ரயில்களில் குளிர்சாதன பெட்டிகளில் வழங்கப்படும் போர்வை மற்றும் படுக்கை விரிப்புகளை சில பயணிகள் எடுத்துச் செல்வது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. புரி மற்றும் டெல்லி இடையே இயக்கப்படும் புருஷோத்தம் விரைவு ரயிலில் சில பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்ட போது இந்த போர்வைகளும் படுக்கை விரிப்புகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அபராதம் செலுத்த வேண்டும் என்று கூறியதும் பயணிகள் அவற்றை திருப்பித் தருகின்றனர். ரயில்வே ஊழியர் பதிவு செய்த இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் வந்த நடிகர் ரஜினிகாந்தை ரசிகர்கள் வரவேற்ற காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. வாளையார் அருகே மலை கிராமத்தில் 3 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறவுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாடு அடுத்த மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டார்ட் அப் டிஎன் திட்ட இயக்குநர் திரு சிவராஜா, தமிழ்நாட்டில் நடைபெறும் 2வது பெரிய தொழில்துறை சார்ந்த மாநாடாக இது அமையும் என்றார். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6 மடங்காக உயர்ந்துள்ளது என்ற அவர், 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பதிவு செய்யப்பட்ட 8000க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களில் 49% நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுபவை என்றும் தெரிவித்தார். புத்தொழில் மாநாட்டில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புத்தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். மும்மொழி திட்டத்தை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை வழங்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். RSS பாஜகவின் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்புக்கான இந்த முகமூடி திட்டத்தை தமிழக மக்கள் அகற்றுவர் என்று அவர் கூறியுள்ளார். இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு வீரமணி, இப்படிப்பட்ட பேச்சை மத்திய அமைச்சர் தமிழகத்துக்கு வந்து அடிக்கடி பேசுவது வரும் தேர்தலில் திமுக கூட்டணி பெரும் வெற்றியை பெற உரமாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் அரசு பேருந்தை 2 பெண் யானைகள் வழிமறித்ததால் பரபரப்பு நிலவியது. இன்று காலை 6 மணி அளவில் 27வது கொண்டை ஊசி வளைவில் உதகை நோக்கி சென்ற அந்த பேருந்தை 2 யானைகளும் மறித்தன. சுமார் அரை மணி நேரம் வழிவிடாத யானைகள் பிளிறியபடி கோபத்துடன் தாக்க வந்தன. அப்போது ஓட்டுநர் பேருந்தை நீண்ட தூரம் பின்னோக்கி இயக்கி பயணிகளை காப்பாற்றினார். திருப்பூரில் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு ஆதரவாக முதலிப்பாளையம், சிட்கோ, நாச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன.
மாநகராட்சியின் 60 வார்டுகளில் தினசரி சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை கல்குவாரி பாறைக்குழியில் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் தங்களை கைது செய்ய முயற்சித்த போலீசாரின் வாகனத்தை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற யானையை பிடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதில் களமிறங்கியுள்ள 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 2 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணித்து வருகின்றனர். எல்லமலை பகுதியில் புதர்கள் நிறைந்த குறும்பர் பள்ளம் பகுதியில் உள்ள யானையை சமவெளி பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யானையை பிடிக்க முதுமலை கால்நடை மருத்துவ குழுவினருடன் கும்கி யானைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப கோளாறு, வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக விமானங்களின் புறப்பாடு தாமதமாகும் நிலையில் ஒரு எலியால் 3 மணி நேரம் விமானம் தாமதமாக புறப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. கான்பூரிலிருந்து டெல்லிக்கு 140 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ நிறுவன விமானத்திற்குள் எலி ஒன்று அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்ததை கண்ட பயணிகள் விமான ஊழியர்களுக்கு தகவல் அளித்தனர். பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு கடும் போராட்டத்திற்கு பிறகு எலி பிடிக்கப்பட்டது. இதனால் 3 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டது. ஓசூர் அருகே தெருநாய் கடித்ததில் பலத்த காயமடைந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 3.5 வயது குழந்தை 20 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாசிநாயக்கனம் பள்ளியில் வேலை பார்த்து வரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியின் மகன் சத்யாவை இம்மாதம் 1ஆம் தேதி ஒரு நாய் கடித்து குதறியது. இதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை வீட்டில் அந்த குழந்தை மயங்கி விழுந்து இறந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையானுக்கு 5 டன் எடையுள்ள பூமாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்காக கர்நாடகாவின் சிக்மகளூரிலிருந்து நேற்று அதிகாலை கொண்டுவரப்பட்ட சாமந்தி பூக்களை 12 மணி நேரத்தில் 800 பேர் மாலையாக தொடுத்தனர். 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மாலைகள் குளிர்சாதன கண்டெய்னரில் அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக பல்வேறு வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகையை எழுதி வைத்துள்ளன. வணிக நிறுவனங்கள், கடைகளின் பெயர்கள் தமிழிலும் இருக்க வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர் பலகைகளை சில நாட்களுக்கு முன் தமிழ் உரிமை இயக்கத்தினர் அடித்து நொறுக்கினர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நொறுக்கப்பட்ட பெயர் பலகைகள் மாற்றப்பட்டு தமிழ் எழுத்துக்களுடன் வைக்கப்பட்டுள்ளன. குமரி அருகே நடுக்கடலில் 36 மணி நேரம் மரக்கட்டையை பிடித்தபடி உயிருக்கு போராடிய மீனவர் மீட்கப்பட்டார். சின்னமுட்டத்திலிருந்து நேற்று முன்தினம் 13 பேருடன் கடலுக்கு சென்ற விசைப்படகிலிருந்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவமுருகன் என்றவர் தவறி விழுந்தார். அவரை கண்டுபிடிக்க முடியாமல் கரை திரும்பியவர்கள் அளித்த தகவலை தொடர்ந்து தேடும் பணியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ஈடுபட்டனர். இந்நிலையில் மரக்கட்டையை பிடித்தபடி கடலில் மிதந்து கொண்டிருந்த சிவமுருகனை நெல்லை மாவட்ட மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்துவதை நிறுத்தினால் அமெரிக்காவுடன் நல்லுறவுக்கான பேச்சுவார்த்தை நடத்த தயார் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே வடகொரியா அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 466 புள்ளிகள் சரிந்து 82,160 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 125 புள்ளிகள் குறைந்து 25,202 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 83,440 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் தங்கம் விலை 10,430 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 148 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் H1B விசாவை பெறுவதில் நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு போட்டியாக K விசாவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே பயணச்சீட்டில் அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் பயணம் செய்வதற்கான சென்னை ஒன்று செல்போன் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். GST வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சிமெண்ட், பால் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.